கல்யாண விருந்து சாப்பிட்டு தான் நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. நம்ம பாரம்பரிய அரிசியில் ஒன்றான கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச அல்வாவில் ஆரம்பிக்கிற இந்த விருந்துங்க வெஜ்ஜு லாலிபப்புங்க, வெஜ்ஜு சில்லி சிக்கனுங்க, அப்படியே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தக்காளி போல் கத்திரிக்காய் கடைசலுங்க. அடடடட விருந்துனா விருந்து ஜம்முன்னு பண்ணியிருந்தாங்க. பீடா ஐஸ்கிரீம் வரைக்கும் அவ்வளவு அருமையாக இருந்தது. நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறோம், என்ன மாதிரி இரவு நேரம் விருந்து கொடுக்கலாம், என்ன மாதிரி மெனு போடலாம், உறவினர்கள்லாம் சேட்டிஸ்ஃபையாக திருப்திகரமாக என்ன சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த வீடியோ முழுசும் பாருங்கள். நாமளும் நல்லா போய் சாப்பிட்டுங்க, மணமக்களை வாழ்த்திட்டு வந்தோமுங்க. உங்கள் வீட்டு விசேஷங்கள், உங்கள் வீட்டு திருமணங்களை நம்ம ஈரோடு நந்தாஸ் விழாக்கில் பதிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெயில் கொடுக்குறோம். உங்கள் வீட்டில் கல்யாணம் எப்போ எங்கே அப்படிங்கிற முழு முகவரி, குறிப்பாக உங்கள் ஃபோன் நம்பரு அனுப்பி மெயில் பண்ணுங்கள். நாங்களே உங்களை தொடர்பு கொண்டு வந்து உங்கள் திருமண விழாவையும் இந்த மாதிரி குறிப்பாக கேட்ரிங்கோட இந்த மாதிரி நம்ம ஈரோடு நந்தாஸ் விழாக்கில் பதிவு பண்ணுறோமுங்க. வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெருந்துறை இருக்கிற லட்சுமி நாராயண மகால் வந்திருக்கிறோமுங்க. ஏஎம் கேட்ரிங் சார்பில் இன்றைக்கி வந்து ஃபுட் விழாக்கு தான் பண்ண போகிறோமுங்க. வாங்க உள்ள போகலாமுங்க. ஈரோடு நந்தாஸ் விழாக்கு பொறுத்த வரைக்கும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக் பேஜை தான் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க சாப்பிட்டு எப்படிங்கன்னு பார்க்கலாம். திருமண மண்டபத்தில் உள்ள நுழைஞ்சதையுமே பார்த்திங்கன்னா நுழைவாயில் ரெண்டு பக்கமே மணமக்கள் வீட்டார் நின்று வரக்கூடிய உறவினர்கள் நண்பர்களை அவ்வளவு அன்பாக வரவேற்றாங்க. நம்மளுடைய பாரம்பரியத்தில் மிக முக்கியமானது இந்த வரவேற்புங்க. குறிப்பாக திருமணத்துக்கு இந்த மாதிரி பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் இருபுறமும் நின்று வரவேற்கக்கூடியது அவ்வளவு அம்சமாக இருந்தது. நாம் வந்து இரவு நேரம் ஏஎம் கேட்ரிங் சமைத்த இரவு நேரம் இந்த திருமண விழாவில் சமைச்ச இரவு நேர உணவை தான் நம்ம பதிவு பண்ணுறதுக்காக வந்தோம். இருந்தாலும் இவங்க கொடுக்குற வரவேற்பை பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் இவங்களோட வரவேற்பு இருக்கணும் அப்படிங்கிறக்காகவே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. சூப்பராக வரவேற்றாங்க. இவங்க வரவேற்பை எல்லாம் ஏற்றுக்கிட்டு சரி நம்ம உணவு எப்படி சமைச்சிருக்காங்கன்னு பார்க்கலான்னு அங்கே போனால் ஏஎம் கேட்ரிங் சார்பில் சாப்பிட போகிற பக்கம் வாங்க சாப்பிட்லான்னு அங்கே நின்று வரவேற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன மெனுன்னு பார்த்தலாங்க. பாதாம் ரசமலாய்ங்க, கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச அல்வா அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பு ஜம்முன்னு பண்ணி வச்சுருந்தாங்க. பந்திக்கு முதல்ல இனிப்பு வைக்கணுமுங்க. இனிப்பு 2 இனிப்பு ஜம்முன்னு வச்சுட்டாங்க. அடுத்தது காரத்தில் ஆரம்பிக்கலாமுங்க. காரத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சைவ சில்லி சிக்கனுங்க. எப்படி இருக்குது, அதாவது சைவ சில்லி சிக்கன் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கலாங்களா? இது அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ஒரிஜினல் சில்லி மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா, ஒரிஜினல் சில்லி சிக்கன் மாதிரியே இருக்குது. அடுத்தது வெஜ்ஜு லாலிபப்புங்க. இவங்க ஸ்பெஷல் எப்போவுமே வெஜ்ஜு லாலிபப்புங்க. ஏஎம் கேட்ரிங் ஸ்பெஷலே வெஜ்ஜு லாலிபப்புங்க. இளநீர் இட்லிங்க, இளநீரில் செஞ்ச இட்லிங்க சூப்பராக இருந்தது. பக்கத்தில் புதினா சட்னி, ஆஹா, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, 2க்கு வரமிளகா குண்டு மிளகா ஓட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமுங்க. 2 சட்னியுமே சூப்பராக போச்சுங்க. பக்கத்தில் அடுத்தது டிஃபன் சாம்பாருங்க. அதுக்கு பக்கத்தில் தக்காளி பழத்தைங்க, கத்திரிக்காய் கடைசலுங்க சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கு அருமையாக இருக்குமுங்க. குறிப்பாக சாப்பாட்டை இதை வாங்கி சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்குது. தங்க நிறத்தில் தக்க ஜொலிக்குது பாருங்கள். அதே மாதிரி தானுங்க வரமிளகாயில் குண்டு மிளகா ஓட்ட சாம்பாருங்க. டிஃபன் சாம்பார் சூப்பராக இருந்ததுங்க. அடுத்தது என்ன பார்த்தலாமுங்க. பேச பார்க்கவே நாவெல்லாம் எச்சி ஊறுதுங்க. ரொமேனியன் ரொட்டி, பன்னீர் பட்டர் மசாலா, கதன்னு பன்னீர் நிறையா போட்ட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருந்ததுங்க. அப்புறமுங்க கம்மஞ்சாப்பாடு, மோர் மிளகாய்ங்க, மாங்காய் இஞ்சி வெச்சு புலாவுங்க, இப்போ தயிர் பச்சிட்டிங்க, இந்த பக்கம் வெள்ளை சாப்பாடு. இதையெல்லாம் சாப்பிட்டு இந்த பக்கம் வந்தோம்னா சாப்பாடு, அரிசி சாப்பாடு, மணக்க ரசமுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தயிர் பானையில் வச்சுருந்தாங்க. கொண்டாங்க, நானே எடுத்து கரைச்சி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்த்தா அடடட மண்மணம் மாறாத அந்த பானையில் தயிர் வச்சுருந்தாங்க. அவ்வளவு அருமையாக இருந்தது போங்க அந்த தயிருக்கு. அப்பா சாமி. அப்புறம் இது என்ன மட்டும் தேங்காய் புட்டுனாங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க தேங்காய் புட்டு சாப்பிட்டு. அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, சூப்பராக இருக்குதுங்க. தேங்காய் புட்டுக்கு என்ன மிக்சிங் அப்படின்னு கேட்டேன். இன்னும் ஃபுல்லாக குண்டாவிலே வச்சுருக்கிறீங்க. இருங்க நிமிடத்து சின்ன தட்டத்தை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரை பக்கத்தில் வச்சுருந்தாங்க. நாட்டு சக்கரை தானுங்கண்ணா, இல்லைங்க நாட்டு சக்கரை ப்ளஸ் நெய்யினாங்க. 2ஐயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும்னாங்க. தட்டத்துலேயே வாங்கிக்கிறதா நாங்கள். இல்லைங்க சின்ன தட்டத்தில் இந்த தேங்காய் புட்டு எடுத்து வச்சுங்க, நாட்டு சக்கரை மேலே வச்சு கொஞ்சம் நெய்யை மேலே ஊற்றுவோம். அவ்வளோ அருமையாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் எப்படி செஞ்சு வச்சுட்டாங்க பார்த்தீங்களா. அப்படியே லாபகரமாக தனியாக ஒன்று எடுத்து மட்டும் சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு எடுத்து சாப்பிட்டோம்ங்க. இந்த மாதிரிங்க தட்டு வழியாக ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் முதல்னு வாங்குறதுல
தட்டு வழியாக வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இன்னும் இருக்குதுங்க மெனு, இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே தட்டு பிடிக்கலிங்க, வாங்கின வரைக்கும் சாப்பிட்றலாங்க. டிஃபன் ஐட்டம் மட்டும்தான் சாப்பிட்டோமுங்க. இன்னும் வந்து ஃபுட்டு வாங்கலிங்க, சாப்பாடு வாங்கலை, ரசம் வாங்கலை, தயிர் வாங்கலை. இதையெல்லாம் ஸ்பெஷல். இதையெல்லாம் தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை ஐட்டம் இருக்குதுங்க. தோசை எடுத்து அப்புறம் பார்க்கலாமுங்க. சரி, இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு நாவெல்லாம் எச்சி உரிச்சு. நானும் மாப்பிள்ளையும் தான் போயிருந்தோமுங்க. மாப்பிள்ளை நீங்கள் சாப்பிட்றீங்களா, நான் சாப்பிட்டுமாண்ணா? மாமா நீங்களே முதல்ல சாப்பிட்ருங்க அப்படின்னாரு. அதனால சரி நாமளும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வாங்கிட்டு வந்தோமுங்க. வாங்கவே எச்சி உரிச்சு. ஏன்னா முதல்ல நம்ம வீடியோ எடுத்துட்டோம்லவா, சைவ சில்லி சிக்கனை முதல்ல கொடுங்கன்னு ரொம்ப ஆவலாக வாங்கி சாப்பிட்டோமுங்க. குறிப்பாக எல்லாருமே இந்த சைவ சில்லி சிக்கனுக்கும் இந்த வெஜ் லாலிபாப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிட்டாங்க. ஏன்னா அது ரெண்டுமே அவ்வளவு டேஸ்ட்டு, கூடுதலான டேஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருமண விழாக்களில் தான் இந்த மாதிரி ஒரு உணவுகளை சாப்பிட முடியுமுங்க. நம்ம நார்மலாக இட்லி விட இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட முடியும்னு மக்கள் வந்து இந்த உறவினர் வந்து ரொம்ப ஆர்வமாக வாங்கி சாப்பிட்டாங்க. இந்த பக்கம் புதினா சட்னிங்க. புதினா சட்னி ஒரு பந்தி, குறிப்பாக இரவு நேர உணவுனா இந்த மாதிரி புதினா சட்னி இருந்துன்னா மணக்க நல்லா இருக்குமுங்க. நைட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குமுங்க. சூப்பருங்க. சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிடலாமுங்க. நான் எப்போவுமே அந்த பார்த்திங்களா முதலே சட்னியில் ஒரு தொடவிங்க. அப்படி லாலிபப்பை சட்னி அந்த தக்காளி பழ கடைசலில் ஒரு கலக்கி ஒரு சுற்றி அப்படி எடுத்து லாபகரமாக நாக்கில் வச்சுங்க. அப்படி கடித்து அப்படி லெவலாக இழுத்தோம்னு வச்சுங்க, பாதி உள்ளே போயிருங்க. சும்மா வெறுமனே லாலிபப் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சுற்றி சட்னி சாம்பார் சுற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளவு அருமையாக இருந்தது. நீங்கள் அடுத்த தடவை சாப்பிடும்போது அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சட்னியோ சாம்பாரோ பன்னீர் பட்டர் மசாலாவையோ நனைச்சி சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. அப்பப்போ அப்படியே இனிப்புங்க. 2 வா இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த இனிப்பு எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் அடுத்தடுத்து நல்லா இருக்குமுங்க. ஒரே வகையான டேஸ்ட்டில் போயிட்டுருக்கிறதுக்கு இனிப்பு நான் எப்படியுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது வழக்கமுங்க. எப்போவுமே நான் சாப்பிடும்போது இந்த மாதிரி தட்டத்தில் வாங்கி தனிமையில் நின்று ஒவ்வொரு உணவையுமே முக்கியத்துவம் கொடுத்து ருசித்து சாப்பிட்றது வழக்கம். ஃபுல்லாக இருந்தது எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு போயிட்டு 2வது ரவுண்டு போகலாம்னு தான் பார்த்தனுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இருந்தாலும் நைட்டு கரெக்டாகவே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுங்க. ஏன்னா குறிப்பாக அந்த தக்காளி போல் கத்திரிக்காய் கடைசல் ரொம்ப பிடிக்குமுங்க. தோசைக்கும் அதை தான் சுட்டு சாப்பிட்டோம், நாம் வந்து இட்லிக்கும் அதை தான் தொட்டு சாப்பிட்டோமுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடலப்பருப்பு சட்னி, புதினா சட்னி, இந்த மாதிரி தக்காளி பழம் கத்திரிக்காய் கடைசல். தக்காளி பழம் கூடுதலாக கத்திரிக்காய் சேரும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிட இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி செஞ்சால் அல்வா அவ்வளவு அருமையாக இருந்துங்க. ஒரே ஒரு கடினால் அவ்வளவு டேஸ்ட்டுங்க. ஒவ்வொரு உணவையுமே இந்த மாதிரி விதவிதமாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சமைக்கும்போது அந்த டேஸ்ட்டு மாறும்போது வரக்கூடிய விருந்தினர்கள் முக்கியத்துவம் கொடுத்து ருசித்து சாப்பிடுவாங்க. அப்படி தான் இவங்க ஒவ்வொரு திருமண விருந்துக்குமே ஒவ்வொரு விதமான உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா திருமண விழாவுக்கு வந்த திருமண வரவேற்பு விழாவுக்கு வந்த அனைத்து உறவினர்களுமே ஒவ்வொரு உணவுக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மட்டத்துக்கு 2 மட்டை வாங்கி ருசித்து சாப்பிட்றது தான் நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமுங்க. ஏஎம் கேட்ரிங் இதுவரை கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு 4 வீடியோக்கு மேலே பதிவு பண்ணியிருக்கிறோம். அதாவது 4 திருமணத்துக்கு போய் பதிவு பண்ணியிருக்கிறோம். நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க மெயிலில். அவங்கள தொடர்பு கொண்டு நான் போய் பதிவு பண்ணிட்டு வர்றோமுங்க. நல்லா சமைக்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது அவங்கவுங்க வீட்டில் இந்த திருமண வரவேற்புக்கு பண்ணுறாங்களவா, இவங்களே நம்ம வீடியோவை பார்த்துட்டு அதில் வர காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி தான் இவங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஏஎம் கேட்ரிங் இவங்களை கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத விட அவங்க பேசினவங்க வீடியோவை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு மணமகன் வீட்டாரும் ஸ்பெஷலாக நமக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு திருமணம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, பெரிய லெவலில் நம்ம கேட்ரிங் பண்ணுறோம் அப்படின்னு நீங்களும் ஹீரோ நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலில் உங்கள் வீட்டு விசேஷங்களை, திருமண விழா, கிரகப்பிரவேசம், எந்த வீட்டு விசேஷமாக இருந்தாலும் நீங்கள் பதிவணும்னு நினச்சிங்களா, நம்ம ஹீரோ நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெயில் அட்ரஸ் கொடுக்குறேங்க. ஹீரோ நந்தாஸ் விலாக்ங்கிறது நம்ம மெயில் அட்ரஸ்ஸு கீழே கொடுக்குறோம். அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு விசேஷம் எப்போ, உங்கள் காண்டாக்ட் நம்பர், எங்கே உங்கள் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு விசேஷத்தை நம்ம சேனலில் பதிவு பண்ணுறோம். நம்ம சேனலில் பதிவு பண்ணும்போது உங்கள் உறவினர் நண்பர்கள்னு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலேருந்தே உங்கள் வீட்டு விசேஷத்தை பார்ப்பாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம மாப்பிள்ளை நீங்கள் சாப்பிடுங்கய்யா போகலாம், டைம் ஆச்சு, மணி 8:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நல்லா திருப்திகரமாக நானும் சாப்பிட்டேன். மாப்பிள்ளை மாமா நீங்கள் சாப்பிட்டீங்களா, நானும் திருப்திகரமாக மெதுவாக தான் சாப்பிட்டு வருவேன் அப்படின்னு மாப்பிள்ளை சுமார் 1/2 மணி நேரம் ருசித்து ஒவ்வொன்றா சாப்பிட்டு தான் வந்தாருங்க. இவ்வளோ வேகமாக போய் உழைக்கிறதே இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு தானுங்க. குறிப்பாக உறவினர் நண்பர் வீட்டுக்கு இந்த மாதிரி திருமணத்துக்கு போனோம்னா சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாப்பாட்டை வாங்கி இந்த மாதிரி
திருப்திகரமாக ரசித்து ருசித்து அதிக நேரம் சாப்பிடணும். நானும் அப்படி தான் சாப்பிடுவேனுங்க, நம்ம மாப்பிள்ளையும் அப்படி தான் சாப்பிடுவாருங்க. அதனால தான் வெகு நேரம் ஆயிடுச்சுங்க நான் சாப்பிட்றதுக்கு, திரும்ப மாப்பிள்ளை சாப்பிட்றதுக்கு. உறவினர் வந்தவங்களும் அப்படித்தானுங்க, ஒவ்வொரு உணவாக வாங்கி வாங்கி சாப்பிட்டாங்க. திரும்ப அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை திரும்ப இன்னொரு முறை வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்ற விருந்தினருக்கெல்லாம் தனித்தனியாக பாட்டிலில் தண்ணி வச்சுட்டாங்க. இந்த பக்கம் தோசை ஐட்டத்தை பார்த்துடலாம் வாங்க. பொடி தோசைங்க, மொறு பொடி தோசை, பெரிய வெங்காயத்தை பொடி 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 பொடியாக அரிஞ்சு ஓட்ட, ஆனியன் தோசை, ஆனியன் ஊத்தாப்பங்க, அந்த பிளைன் தோசைங்க. சரி இதெல்லாம் பார்த்துட்டுங்க உள்ளே எப்படி சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு போனால் உள்ளே நல்லா ஸ்டைலிஷாக லாபகரமாக எடுத்து போட்டு டக்கு 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 டக்குன்னு அருமையாக உள்ள வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. குறிப்பாக இந்த மாதிரி சமைக்கும்போது பொடி தோசையெல்லாம் போடும்போது நாவெல்லாம் எச்சி ஊறுதுங்க. லாபகரமாக அப்படியே அந்த மாவை கொதிக்க இருக்கிற தோசைக்கல் ஊற்றி அப்படியே ஒரு சுற்றி விட்டு அப்படியே லேசாக பொத்துனாப்பில் அந்த பொடி வீசுகிறாங்க பாருங்களேன். அடே அப்பா, என்ன தான் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு வர்றதில்லைங்க. ஸ்டைலிஷாக அப்படி தண்ணி தொளிச்சு அப்படி தோசைக்கல்ல ஒரு இழுப்பு இழுத்துவிட்டு அப்படியே மாவு ஊற்றி ஒரே ஒரு ரவுண்டு சல் 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 அப்படியே ஆணினை மேலே போடுறாங்க. அப்படி ஒரு இழுப்பு இழுக்கிறாங்க, ஆணி நல்லா வெந்துடுது, அப்படியே திளி போடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் மாவு ஊற்றி அப்படியே பொடியை மேலே போடுறாங்க, ஒரு இழுப்பு இழுத்து விட்றாங்க, அப்படியே திளி போடுறாங்க. அட மொறு நாங்கள் வருங்க மொறு பொடி தோசை, மொறு ஆணின் தோசைங்க. ஜம்முன்னு வீடியோ எடுத்தாச்சுங்க. திருப்திகரமாக பசியார சாப்பிட்டாச்சு. மணமக்களை மனதார வாழ்த்தியாச்சுங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் ஏஎம் கேட்டரிங்காரங்க ஃப்ரீயாக விலை கொடுத்தாங்க. உண்மையிலுமே நல்லா சமைச்சிருந்தீங்க, வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு திருமண விழாவில் எல்லாத்தையுமே திருப்தி பண்ணுற மாதிரி சமைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதனால் சூப்பராக சமைச்சிங்கன்னு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வந்துட்டோமுங்க. இந்த மாதிரி உணவுகளை பார்க்கும்போது நாம்பளும் சாப்பிட்லான்னு தோணுங்க. குறிப்பாக நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சமைச்சு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கெல்லாம் பரிமாறோம்னு நினைப்பீங்க. நிச்சயமாக பண்ணலாமுங்க. ஏஎம் கேட்ரிங் அவங்க தொடர்பு என்ன கீழே டிஸ்கஷன் கொடுக்குறோம், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறோமுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு விசேஷங்கள், உங்கள் வீட்டு கல்யாணம், உங்கள் வீட்டு கேட்ரிங்க நம்ம ஹீரோ நந்தாஸ் வீலாக்கில் பதிவு பண்ணோம்னா நம்ம யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் மெயில் அட்ரஸ் கொடுக்குறோம். அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து ஹீரோ நந்தாஸ் வீலாக் யூடியூப் சேனலும் சரி ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை, சுவையான வீடியோக்களை பார்க்கலாம். முதலியே நம்ம சொன்ன மாதிரி தானுங்க, நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ ரெண்டில் பார்த்தீங்கன்னாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் திருமணம் பண்ணுற மாதிரி யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு அனுப்பிச்சிங்க. நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குது. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.